வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். கடந்த சில வாரங்களாகவே சென்னையில் நடைபெற்று வரும் கட்டிட விபத்துகள் சென்னை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மவுலிவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று இடிந்த நிலையில் 61 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தடுப்பு சுவர் விழுந்த நிலையில் 10 பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஷாந்தோமில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமும் இடிந்து விழுந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு பாரிமுனையில் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியின் அலுவலகத்தில் தீப்பிடித்து பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சேதமடைந்திருக்கிறது. சென்னையை பார்க்கும் பொழுது வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு விதமான கட்டிடங்கள் சென்னையில் இருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய பல வரலாற்று பழமை வாய்ந்த கட்டிடங்களில் பல்வேறு முக்கியமான அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பழமையான கட்டிடங்களின் நிலை எப்படி இருக்கிறது? அந்த அலுவலகத்தில் அந்த கட்டிடத்தில் இயங்கி வரும் அலுவலகம் என்பது பாதுகாப்பாக இருக்கிறதா? ஏனென்றால் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் மின்சார வசதி இல்லாத ஒரு நிலையில் கட்டப்பட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்டிடங்களுக்கும் மின்சார வசதி மிகவும் தேவையாகவும் இருக்கிறது. இந்த ஒரு நிலையில் பாரத ஸ்டேட் வங்கியில் ஏற்படுத்திய ஒரு தீ விபத்து என்பது அனைவரது மனதிலும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல பிரதான அலுவலகங்கள் பழமை வாய்ந்த கட்டிடத்தில் இயங்கி வருவதால் போதுமான பாதுகாப்பு அந்த கட்டிடத்தில் மேற்கொள்ளப்படுகிறதா? மேலும் அந்த கட்டிடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன? மராமத்து பணிகள் என்பது எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது பற்றிய பல்வேறு கள தகவல்களுடன் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சேர, சோழ, பல்லவர்கள், அவர்களுக்கு பின் வந்த ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சு நாட்டவர்கள் என பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் தழைத்த தமிழ் மண்ணில் அவை விட்டு சென்ற சுவடுகள் கட்டிடங்களாக நிற்கின்றன. இந்த புராதன கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு கதையை சொல்ல தவறுவதில்லை. ஆனால் இந்த வரலாற்று சின்னங்களை நாம் சரியான முறையில் பாதுகாக்கிறோமா? கடந்த சனிக்கிழமை சென்னை பாரிமுனையில் உள்ள 117 ஆண்டு பழமை வாய்ந்த பாரத ஸ்டேட் வங்கி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ இந்த கேள்வியை மீண்டும் உயிர் பெறச் செய்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக வாடிக்கையாளர்களின் பணமும் நகைகளும் தீயிலிருந்து தப்பிவிட்டது என்றாலும் பல லட்சம் மதிப்புள்ள கலைநயம் மிக்க மரச்சாமான்கள் தீக்கிரையாகியுள்ளன. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த அந்த கட்டிடமும் தற்பொழுது எந்நேரமும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. புராதன கட்டிடங்களின் பாதுகாப்பு குறித்து இன்று எழுந்துள்ள அச்சங்கள் 1985 சென்னை மூர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது முதன்முறையாக தோன்றின. ஆனால் அன்று முதல் இன்று வரை கலாச்சார சின்னங்களின் பாதுகாப்பு என்பது பேச்சளவில் மட்டுமே உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். 2008ஆம் ஆண்டில் நீதியரசர் பத்மநாபன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு சென்னையில் உள்ள 467 கட்டிடங்களை பாரம்பரிய கட்டிடங்களாக அடையாளம் கண்டது. ஆனால் தொடர்ந்து அவற்றை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் இல்லாததால் இன்று அந்த பட்டியலில் இருந்த 4 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுவிட்டன. 2010 பாரத் இன்சூரன்ஸ் கட்டிட இடிப்பு தொடர்பான ஒரு வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்க தனி ஆணையம் ஒன்றை அமைக்குமாறு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது. இதனையடுத்து ஆணையம் அமைக்கப்பட்ட போதும் அதன் செயல்பாடுகள் சரியான முறையில் இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்தது. மீண்டும் 2012 மெரினா கடற்கரையில் கம்பீரமாக நின்ற எழிலக கட்டிடம் இடிந்ததை அடுத்து 17 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்தது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். இந்த குழு சென்னையின் புராதன சிறப்புமிக்க கட்டிடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்க சிறப்பு விதிமுறைகளை ஏற்படுத்துமாறு பரிந்துரை செய்தது. 70 கட்டிடங்கள் கொண்ட அதன் வரைவு பட்டியலில் 42 அரசு கட்டிடங்களும் அடங்கும். குறிப்பாக இந்த கட்டிடங்களில் தீக்கருவிகள் குறைவாகவே இருப்பதும் விபத்தை சமாளிக்க இவை தயாராக இல்லை என்பதும் ஆய்வில் தெரியவந்தது. ஆனால் அந்த குழு சமர்ப்பித்த பட்டியல் இன்றளவும் ஒரு வரைவு பட்டியலாகவே உள்ளதே தவிர செயல்பாட்டிற்கு வரவில்லை. குழுக்களை அமைப்பதும் கலைப்பதுமாகவே தொடராமல் விதிமுறைகளை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து எஞ்சியிருக்கும் சென்னையின் அடையாளங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
சென்னையின் அடையாளங்கள் என்று பார்க்கும் பொழுது பல பாரம்பரியமான பழமை வாய்ந்த கட்டிடங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. சென்னையினுடைய வரலாற்று சிறப்பை அதை எடுத்துக் கூறுகின்ற வகையிலும் அந்த கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்டிடங்கள் என்பது எந்த நிலையில் இருக்கிறது? ஏனென்றால் பல பாரம்பரியமான கட்டிடங்களில் தமிழகத்தின் முக்கியமான அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பும் அதில் முக்கியமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பாரிமுனையில் நடைபெற்ற பாரத ஸ்டேட் வங்கியில் நடைபெற்ற ஒரு தீ விபத்து பல கேள்விகளையும் இங்கே முன்வைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்கள் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றன என்பது பற்றிதான் பல்வேறு கட்ட தகவல்களை பார்க்க இருக்கிறோம். இன்று களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோகுல். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நமது செய்தி அரங்கிற்கு வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு சுரேஷ். தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய புராதன மற்றும் பழமை வாய்ந்த கட்டிடங்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை பாரம்பரிய கட்டிடங்கள் என்று பார்க்கும்பொழுது 70 கட்டிடங்கள் இருக்கின்றன. இதில் அரசு கட்டிடங்கள் 42, தனியார் கட்டிடங்கள் 28 இருக்கின்றன. மேலும் பல கட்டிடங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கின்றன. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெருமையும் இந்த கட்டிடங்களுக்கு இருக்கிறது. பாரம்பரிய கட்டிடங்கள் என்று பார்க்கும்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 1644 ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. எழும்பூர் அரசு அருங்காட்சியக கட்டிடம் 1851 ஆண்டும், ராயபுரம் ரயில் நிலைய கட்டிடம் 1856 ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. கடந்த பல 100 ஆண்டுகளாக இந்த கட்டிடங்கள் இருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடம் 1862 ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய கட்டிடம் 1873 ஆண்டும், விக்டோரியா பப்ளிக் ஹால் 1890 ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையம் 1908 ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. ரிப்பன் பில்டிங் 1913 ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல கட்டிடங்கள் சென்னையில் இருக்கின்றன. சென்னையில் நடைபெற்ற முக்கிய தீ விபத்துகள் என்று பார்க்கும்பொழுது 1975 ஆண்டு LIC கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 1981 ஆண்டு ஸ்பென்சர் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 1985 ஆண்டு மூர் மார்க்கெட்டில் கட்டிட தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டு பாரிமுனையில் தலைமை தபால் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 2002 ஆண்டு கருமுத்து பலமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2012 ஆண்டு பழமை வாய்ந்த கட்டிடமான எழிலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பிரதான கோரிக்கைகள் என்று பார்க்கும்பொழுது தீயணைப்பு தடுப்பு சாதனங்களை பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு பழமை வாய்ந்த கட்டிடத்திலும். மேலும் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்க போதிய சட்டங்கள் தற்பொழுது இல்லை. பல சட்டங்கள் இதற்கு கொண்டுவரப்பட வேண்டும். மராமத்து பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். மேலும் பாதுகாப்பில்லாத பழமையான கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கைகள் இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு விதமான கட்டிடங்கள் இருக்கின்றன. பல அலுவலகங்கள் அங்கே இயங்கி வருகின்றன. அதனுடைய நிலை பற்றி பார்த்து வருகிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் மிக்க பழமையான கட்டிடங்கள் எத்தனை இருக்கு? என்னென்ன கட்டிடங்கள்ல என்ன மாதிரியான முக்கிய அலுவலகங்கள் இயங்கிட்டு வருது? சென்னை மாநகரத்துடைய முக்கியமான அடையாளங்களாக இந்த பழைய காலத்து வரலாற்று சிறப்பு மிக்க பழைய காலத்து கட்டடங்கள் உள்ளன. இதில் குறிப்பாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அதே போன்று சென்னை எழிலக கட்டிடம், சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்களும், எழும்பூர் அருங்காட்சியகம், அதே போன்று மற்ற முக்கியமான அரசு அலுவலகங்களும் தற்பொழுது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று தனியார் கட்டிடங்களும் பழமையான கட்டிடங்களும் சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான கட்டிடங்கள் உள்ளன. குறிப்பாக ஒரு 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், பழமையான கட்டிடங்கள் சென்னை மாநகரத்தில் இருப்பதாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. அதே போன்று அதில் அரசு அலுவலக கட்டிடங்கள் குறிப்பாக அதிக அளவில் செயல்படுவதாகவும், குறிப்பாக பாரிஸ் என்று ஆங்கிலேயர்களால் நம் நாட்டை ஆட்சி செய்யும் போது அதிக அளவில் அந்த வணிக பகுதியாக இருந்த பாரிஸ் பகுதியில் அதிக அளவிலான பழைய காலத்து கட்டிடங்கள் உள்ளன. தேவாலயங்கள், அதாவது ஆங்கில காலத்துக்கு முன்னதாக கட்டப்பட்ட தேவாலயங்களும் கோயில்களும் சென்னை மாநகரத்தில் அதிக அளவில் உள்ளன. தற்பொழுது சென்னை மாநகரத்தில் இந்த பழமையான கட்டிடங்களில் அதிக அளவான விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. 2012 ஆண்டு எழிலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அதே போன்று
சென்னை தங்கசாலையில் உள்ள அரசு அச்சகத்தில் ஒரு பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டது. அந்த கட்டடம் 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கட்டிடம். அதே போன்று 2 தினங்களுக்கு முன்பு சென்னை பாரிஸில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கட்டிடத்திலும் தீ விபத்து ஏற்பட்டது. அதே போன்று கடந்த 1 வருடத்திற்கு முன்பு பழமையான ஒரு வீடு இடிந்து விழுந்து திருவல்லிக்கேணி பகுதியில் 2 பேர் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் ஏற்பட்டது. ஒரு வாரத்துக்கு முன்பாக சென்னை சாந்தோமில் ஒரு பழமையான கட்டிடம் விழுந்து விழுந்தது. இதுபோன்ற தொடர்ச்சியான பழமையான கட்டிடங்கள் தற்பொழுது விபத்துக்குள் உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் சென்னை விக்டோரியா ஹாஸ்டல். அதாவது இந்த கட்டடம் 115 ஆண்டுகால பழமையான கட்டடம். இது விக்டோரியா விடுதி மாநில கல்லூரியோட மாணவர்கள் இந்த கட்டடத்தை விடுதியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கட்டடத்தோட நேரடி காட்சிகளை பாக்குறீங்க. 115 ஆண்டுகால பழமையான கட்டடம். இந்த கட்டடம் ஒரு அரண்மனை போல காட்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு இந்த முகப்பை பார்க்கும்போது அரண்மனை போலதான் இருக்கு. நம்ம பின்பகுதியில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை இது பாதுகாப்பற்ற ஒரு கட்டிடமாக உள்ளதா என்பது குறித்து பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் நிலவுது. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதோட பாதுகாப்பு தன்மை. இந்த கட்டடத்தில் ஒவ்வொரு செங்கலும் பழைய காலத்துல ஒரு தரமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கட்டியிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தெரிவிக்கிறாங்க. அந்த கட்டடத்தை நம்ம நேரடியா பார்க்க முடியுது. இது ஏதோ முன்ன அரசர் காலத்தில் இருந்த அரண்மனைகள் போலதான் தற்போது தோற்றம் அளிக்கிறது. மாணவர்கள் ஒரு மாளிகையில் தங்கி படித்தது போலதான் இந்த கட்டடத்தில் தங்கி படிச்சுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட தற்பொழுது 115 ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது இந்த கட்டடத்தோட நிலை பாதுகாப்பற்ற நிலையில இருப்பதாக மாணவர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டடங்கள் என்னென்ன மாதிரி பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பது குறித்து சமூக ஆர்வலர் திரு காளீஸ்வரன் அவர்களிடம் கேட்கலாம். சார், இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் என்னென்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அந்த பழமையான கட்டடத்துடைய வரலாறு பற்றி? இப்ப சென்னையை பொறுத்த மட்டும் நீங்க கட்டடங்கள் நீங்க 1000 சொல்றீங்க. கிட்டத்தட்ட 1117 பிரதானமான கலாச்சாரம் மிகுந்த கட்டிடங்கள் இருக்கு. வெள்ளக்காரங்களுக்கு வந்ததுக்கு முன்னாலையும் வெள்ளக்காரங்க வந்ததுக்கு பின்னாலையும் பாத்தீங்கன்னா 1117 இருக்கு. குறிப்பா இன்றைக்கு பராமரிப்பு உள்ள கட்டிடங்கள் பாத்தீங்கன்னா வெறும் 184 மட்டும்தான் பராமரிப்புல இருக்கு. நீங்க சொன்ன இந்த ஹாஸ்டல் பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமாக தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கவனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப புராதன கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கேரளாவோ ஆந்திர அரசாங்கமோ அதுக்கு ஒரு தனியா ஒரு கமிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. உதாரணமா சைலண்ட் வேலி ப்ராஜெக்ட்னு கேரளாவில் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 பிரதான கட்டிடங்கள் இடிக்கப்படுவதா இருந்தது. உடனே மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிரதான கட்டிடங்கள் எல்லாம் புகைப்படங்கள் எடுத்து அதை ரோட் ஷோ மாதிரி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் அது கவனம் செலுத்தினாங்க. இந்த 184 கட்டிடங்களுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான காரணம், பராமரிப்பில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அரசினுடைய அலுவலகங்கள் அதுல இயங்குறது தான் காரணம். இல்லைன்னா அரசு அலுவலகங்கள் அதுல இயங்காம போச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். உதாரணமா நீங்க ரிப்பன் பில்டிங் இன்னைக்கு மாநகராட்சியினுடைய மேயருடைய கவனம் இருக்கிறதுனால அந்த ரிப்பன் பில்டிங் இன்னைக்கு அது புனரமைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம், ஏன் அப்படின்னா இதை புனரமைப்பதற்கான பணியை யாரு செய்யலாம் அப்படிங்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு பிரதானமான காரணம். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு 1117 கட்டிடங்கள் இருக்கக்கூடிய சென்னை, ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு சென்னை, சுற்றுலாத்துறையினுடைய சேனல்லே அந்த பேனல்லே பாத்தீங்கன்னாலே எவ்வளவு கட்டிடம் இருக்குங்கிற ஒரு புள்ளி விவரம், நிலையான புள்ளி விவரம் கிடையாது. அப்படி ஒரு புள்ளி விவரம் இருந்து அதுக்கான ஒரு தனியாக ஒரு புக்லெட்னு சொல்றாங்கல்ல, அந்த புக்லெட்டை போட்டு அதுக்கான கமிட்டி இருக்கணும். உதாரணமாக கேரளாவினுடைய 100 வருடங்களுக்கு மேற்பட்ட கட்டிடங்களை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. என்னன்னா ஆர்கிடெக்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைவேட்ல இருந்தாலும் கூட அந்த கலை நுணுக்கம் உள்ள இன்ஜினியர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு அவங்க எல்லாருமே அதை ஒரு பாடம் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டெய்லி அதை பாக்குறது, அதை படங்களாக வரைவது, அதை மற்ற மாணவர்களுக்கு எடுத்து செல்வது, அதை பாடமுறையாக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. அப்ப இதற்கான ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கணும். இந்த டீம்ல ஆர்கிடெக்ட் யூனிட், அப்புறம் கல்லூரி, ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரின்னு இருக்கு, அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரியினுடைய முதல்வர், அதுக்கப்புறம் அரசாங்கத்தினுடைய கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அப்ப அரசாங்கத்தினுடைய கலை பண்பாடு துறை, தமிழ் வளர்ச்சி மையம் அப்படிங்கிற ஒரு டீம் கொண்ட கமிட்டி கண்டிப்பா இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அப்படி ஒரு மிகப்பெரிய கமிட்டி இருந்தா இந்த பிரதானமான கட்டிடங்களை, கலாச்சாரமிக்க கட்டிடங்களை பாதுகாப்பு ஏற்பாட்டுள்ள கட்டிடங்களாக மாற்ற முடியும். இன்றைக்கு நிறைய கட்டிடங்கள் அரசால பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்னா மிகப்பெரிய பராமரிப்புன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த 20, 30, 40 வருடங்களாக நான் இந்த கட்டிடத்தை, இந்த விக்டோரியா கட்டிடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்கிற மாணவர்கள் இதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டிடம் மிகப்பெரிய பிரதானமான கட்டிடமாக பண்ணப்படும். ஒரு மாநிலத்தை பொறுத்த மட்டும் பிரதானமான கட்டிடங்களை மாணவர்களை கொண்டு போய் காட்டுவது, சுற்றுலா பயணிகளை கொண்டு போய் காட்டுவது, அதனுடைய பிரதான கலை வடிவங்களை சொல்லுவது, அதற்கான புத்தகங்களை தயாரிப்பது, அதற்கான பெருமுனை காட்சிகளை நடத்துவது என்று ஒரு அரசு மிகப்பெரிய விஷயங்களை கேரளாவிலோ ஆந்திராவிலோ செய்யும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இந்த பிரதான கலைகள் குறித்து ஒரு நீண்ட ஒரு பார்வை வேணும்.
அப்பதான் இதை வந்து பாதுகாக்க முடியும். உதாரணமாக பாரதியும் காந்தியும் சந்தித்த ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா ராமகிருஷ்ணன் எழுதின ராமகிருஷ்ணன் எழுதின புத்தகத்துல பாத்தீங்கன்னா 184 கட்டிடங்கள் இன்னும் பார்வையிடப்படாமல் இருக்கு. காந்தியும் பாரதியும் சந்தித்த இடம். அம்பேத்கர் வந்து டாங்கேயோட சந்தித்த அந்த பென்னி மில்லினுடைய கட்டிடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தி ராட்டை நூற்று கடற்கரையில இருந்து ஒரு கட்டடம். இப்படின்னு வரிசைப்படுத்தினா இந்த கட்டடங்கள்லாம் இல்ல. சீரணி அரங்கத்துல வந்து அந்த கட்டடமே இடிந்து போச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அரங்கமும் இன்றைக்கு பீச்சில் கிடையாது, ஒரு அரங்கமே கிடையாது. அந்த சீரணி அரங்கமே ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கட்டடம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பெசன் நகர்ல இருக்க மிகப்பெரிய கட்டடம், பாரதியினுடைய கவிதா மண்டலம் அரங்கேறிய கட்டடம், அதெல்லாம் இன்னைக்கு சீதளம் அடைந்து கிடைக்கிறது. இந்த பிரதான வரலாற்று சிற்பங்களையும் பிரதான வரலாற்று கட்டிடங்களையும் இவ்வளவு பெரிய ஒரு கலைநுணுக்கமுள்ள கட்டிடங்களையும் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க ஹைதராபாத் போனீங்கன்னா கலைநுணுக்கமுள்ள கட்டடங்களுக்கான ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் போட்டோ எடுக்கிறாங்க, ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸ்கிரீனிங் நடந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஸ்கிரீனிங் நடக்கும். ஒரு சின்னது உடஞ்சி கீழே விழுந்தா கூட ஸ்கிரீனிங் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அந்த ஸ்கிரீனிங் இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய கட்டிடத்துறைன்னு சொல்லக்கூடிய சிவில் யூனிட்னு சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய பிரதான கலை பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய கலை பண்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள் வெறும் எழுத்துக்கள் மட்டுமே பிரதானமான சிற்பங்களை பாதுகாப்பதல்ல, இந்த வாழ்வியலை சித்தாந்தங்களை எதிர்கொள்ளக்கூடிய இந்த கட்டிடங்களும் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்கள். அந்த பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு, அதோடு மாணவ இளைய சமூகத்துக்கும் உண்டு. பழமையான கட்டடங்கள்ல இந்த தற்பொழுது விபத்துகள் அதிகரிக்கு, விபத்துக்கு என்ன காரணம்? விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, உதாரணம் வந்து குறிப்பாக வந்து பழைய உதாரணமாக வந்து மின் பகிர்மானத்துக்காக இழுத்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் 30 வருடம் 40 வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய மின் பகிர்மான வயர்களாக தான் இருக்கும். அதையெல்லாம் பழுது பார்க்கணும். அதை பழுது பார்த்தா தான் அந்த பிரச்சனை வராது. உதாரணமா இந்த வயர் உரசுது, அந்த வயர் அங்க போகுது, இதையெல்லாம் பார்வையிடுவதற்கு உங்களுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க. டெய்லி இதையெல்லாம் பார்க்கணும். எங்கேயாவது மின்கசிவு ஏற்படும். எழிலகத்தில் ஏற்பட்ட விபத்தோ அல்லது சேப்பாக்கத்தில் ஏற்பட்ட விபத்தோ அல்லது இங்கே ஏற்பட்ட விபத்தோ நடந்திருக்கிற விபத்தோ எல்லாமே வந்து பராமரிக்கப்படாத சூழல்ல தான் வருது. அதாவது சேமா அந்த சமூக ஆர்வலர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. தமிழகத்திலேயும் மற்ற மாநிலங்களில் இருப்பது போல பழமையான கட்டடங்களை பராமரிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கலாம் என்பதை உங்களுடைய முக்கியமான கருத்தாக உள்ளது. சேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், வரலாற்றில் நடைபெற்ற நிகழ்வுகளை பல்வேறு விதமான ஒரு கட்டிடங்கள் மூலம், அந்த கட்டிட கலையின் மூலம் நாம் பல நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல புகழ்பெற்ற பாரம்பரியமான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் எடுப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்கிறது. தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். இருக்கக்கூடிய பாரம்பரியமான கட்டிடங்களை பாதுகாக்க என்ன விதமான நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவை இருக்கும் நிலை என்ன என்பது பற்றி பல்வேறு தகவல்களை பார்த்து வருகிறோம். நமது செய்தி அரங்கிற்கு கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் திரு சுரேஷ். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ சென்னையில வந்து பாரம்பரியமான கட்டிடங்கள் அதிக அளவில் இருக்கு, நிறைய முக்கியமான அலுவலகங்கள் அதுல இயங்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அரசு அந்த கட்டிடங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? இப்ப அந்த கட்டிடங்களுடைய முக்கியத்துவம் என்ன? சென்னையில நிறைய கட்டிடங்கள் இருக்கு. இந்த பழமையான கட்டிடங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. சிலது அரசு கட்டடமாக இருக்கு, கவர்மெண்ட் கீழே இருக்கு. சிலது வீடுகளாக இருக்கும், இல்ல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மியூசியம்ஸ், அந்த மாதிரி பல்வேறு கட்டடங்கள் இருக்கு. இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு சிலது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. அந்த கட்டிடங்கள்லாம் இப்போ ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற எல்லா கட்டிடங்கள், மாடி பூங்கா ராயபுரம் பக்கத்துல இருக்கிறது, செயின்ட் மேரிஸ் சர்ச் அதுவும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்குள்ள இருக்கிறது தான். இப்போ அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப நல்லா பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே அவங்க ப்ரொடெக்ஷன் கீழே அது இருக்கு. இதை தவிர நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க சில கட்டிடங்களை பாதுகாக்கிறாங்க. பட் சென்னைக்குள்ள அவங்க பாதுகாப்புல இருக்கிற கட்டடம் ஒண்ணுதான் இருக்கு. சைதாப்பேட் பக்கத்துல ஒரு சின்ன மெமோரியல் காலம். இதை தவிர பாக்கி எல்லா கட்டிடங்களுக்கும் லீகலி சட்டப்பூர்வமாக எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. அவங்க யார் அந்த கட்டிடத்தோட ஓனரோ இல்ல கஸ்டோடியனோ யார் அதை உபயோகப்படுத்துறாங்களோ அவங்க தான் அதை பாதுகாக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணணும். அது ஹாஸ்டலா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பில்டிங்கா இருந்தாலும் சரி. அது சில ஓனர்ஸ் ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க.
சில தரம் அவங்களுக்கு பாதுகாக்கணும்னு இருக்கு, பட் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. பழைய பில்டிங் நீங்க ப்ரொடெக்ஷன் இல்லாம நிறைய கட்டிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எத்தனை கட்டிடங்கள் சென்னையில இருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள்? அது யாரும் கம்ப்ளீட் சர்வே எடுக்கல, அதனால எக்ஸாக்ட் நம்பர் யாராலையும் சொல்ல முடியாது. நாங்க இன்டாக்ட்லயும் இப்ப சிஎம்டிஏ ஒரு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. பட் சிஎம்டிஏ சர்வே ஒன்னும் கம்ப்ளீட் ஆகல. அவங்க 100 கட்டிடத்துக்கு மேல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. நாங்க இன்டாக்ட்ல ஒரு 800 கட்டிடம் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். பட் 2 லிஸ்டுமே கம்ப்ளீட் இல்ல. 1000க்கும் மேல கட்டடங்கள் இருக்கு பாதுகாப்பு இல்லாத பழமை வாழ்ந்த ஹெரிடேஜ் கட்டடங்கள். தொடர்ந்து பேசலாம் திரு சுரேஷ். சென்னையை பொறுத்தவரை பல்வேறு கட்டிடங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன. தமிழக அரசை பொறுத்தவரை தொல்லியல் துறைக்கு கீழாக ஒரு கட்டிடம் மட்டுமே வருகிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ இங்க இருக்கிற வரலாற்று ஆய்வாளர் திரு சுரேஷ் சொல்றாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய பல பழமையான கட்டிடங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில 2012ல சென்னையில புராதன கட்டிடங்களை கணக்கெடுக்கும் பணி நடந்தது. அந்த பணியில எத்தனை கட்டிடங்கள் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள் சொல்லிருக்காங்களா? அவற்றை பாதுகாக்க இப்போ என்ன நடைமுறைகள் பின்பற்றிட்டு வருது? இப்போ கட்டிடங்கள்ல இருக்கக்கூடிய நிலை என்ன? அதாவது எழில கட்டட விபத்து குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்தது. அந்த கட்டடம் அந்த விபத்து குறித்தும் அந்த கட்டடம் இயங்கலாமா என்பது குறித்தும் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்தது. அதற்கு முன்பாக 2010ஆம் ஆண்டு சிஎம்டிஏவால், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான கட்டடங்களுடைய தற்போதைய நிலை என்ன, அதை கணக்கெடுக்கக்கூடிய பணி, அதை பராமரிப்பதற்கு என்னென்ன விதிமுறைகளை விதிக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசு 2010ஆம் ஆண்டு ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்கள் எவை, வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் எவை, அந்த கட்டிடங்களில் எந்தெந்த கட்டிடங்கள் அரசு அலுவலகங்களாக செயல்படுகின்றன, தனியாரால் எந்தெந்த கட்டிடங்கள் பராமரிக்கப்படுகிறது, அந்தந்த கட்டிடங்களுக்கு என்னென்ன விதிமுறைகளை பராமரிப்பதற்கு விதிக்க வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது அந்த ஆய்வையும் கணக்கையும் தொடங்கி இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கணக்கெடுக்கும் பணி தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதுவரை ஒரு தெளிவான புள்ளி விவரம் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படல. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் சென்னையில் மட்டும் பழமையான கட்டிடங்களாக இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இந்த விக்டோரியா விடுதியுடைய கட்டிடத்தையுடைய வரலாறு, தற்பொழுது நிலை என்ன என்பது குறித்து அந்த கல்லூரி மாணவர்களிடமே கேட்போம். சார், இப்போ இந்த மாநில கல்லூரி மாணவர்கள் இங்க தங்கியிருக்கீங்க விக்டோரியா விடுதியில, அந்த விடுதியோட சிறப்பு அம்சம் என்னது? இந்த விடுதியோட சிறப்பு அம்சம்னு சொல்லணும்னா, பெருமை அப்படிங்கிற வார்த்தைக்கு அதை அனுபவத்து மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இங்க நாங்க படிக்கிறதே எங்களுக்கு ஒரு பெருமை தான், இந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது. ஏன்னா 115 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு இந்த ஹாஸ்டல். அதோட மட்டும் இல்லாம 175 ஆண்டுகள் கம்ப்ளீட் பண்ண போது எங்களுடைய மாநில கல்லூரி, அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்லாம் ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் காட்சி அளிக்கிறது நாங்க படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். இப்ப ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த கட்டடம் 115 ஆண்டுகால பழமையான இந்த விக்டோரியா விடுதி கட்டடம் தற்போதைய நிலை எப்படி இருக்கு? தற்போதைய நிலை அப்படின்னு சொன்னாலே, மௌலிவாக்கம், செங்குன்றம் இது போன்ற பகுதியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை இன்னைக்கு எல்லாரும் வார்த்தையால சொல்றதோட மட்டும் நின்றுறாங்க. அது சில பேர் தான் முன் வச்சு பேசுறாங்க. அந்த வகையில நீங்க சொல்றதுக்காக இந்த கட்டடத்தை பத்தியும் இந்த விடுதியை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கொண்ட ஒரு விடுதியாக இது தற்போது இருக்கிறதாங்கிற இது ஒரு கேள்விக்குறிதான் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்கன்னா கரும்பலகை திட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த கரும்பலகை திட்டத்தின் அடிப்படையில ஒரு மாணவருக்கு இத்தனை கழிப்பறை, இத்தனை நூலகம், இத்தனை வகுப்பறை, கூடுதல் வகுப்பறை கட்டடம், ஆய்வகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல இங்க 400 பேர் தங்கி படிக்கிற இந்த விடுதியில எங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப குறைவுதான். இப்போ இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த கட்டடத்தை ஏற்கனவே ஆய்வு செஞ்சு இது மனிதர்கள் வசிப்பதற்கு ஏற்ற கட்டிடம் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இதுக்கு கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க? 400 மாணவர்கள் தங்கி படிக்கிறீங்க, இரவு பகலா இந்த விடுதியில தான் தங்கி படிக்கிறீங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க? கல்லூரி நிர்வாகம் பாத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிடப்புல போடுற விஷயமா தான் இருக்கு. இன்ன வரைக்கும் யாரும் எங்களுக்கான சிறப்பான இப்போதைக்கு புதுசா ஒரு குளியல் அறை கட்டணும் அப்படிங்கிற ஒரு வசதி இல்ல. திறந்த வெளியில தான் மாணவர்கள் எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா நாங்க குளிக்கிற தண்ணியை பின்னால சேர்ந்து நின்று அதுவே மிகப்பெரிய கொசு முட்டைகள்லாம் சேர்ந்து அதுவே மிகப்பெரிய ஒரு நோயை கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு சான்சஸ் இங்க இருக்கு. 115 ஆண்டுகால இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடத்தோட தற்போதைய நிலை என்ன? அதாவது ஒவ்வொரு செங்கலாக நம்ம நேரடியா பாக்குறோம், ஒவ்வொரு செங்கலாக விழுந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்ச உணர்வு இருக்கா? இது குறித்து அதிகாரிகளிடமோ இல்ல வேற யாரிடமோ சொல்லிருக்கீங்களா? மாற்று விடுதிகளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இல்ல வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடம், இந்த கட்டடம் இங்கதான் இருக்கணும், இங்கதான் மாணவர்கள் தங்கி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? நிர்பந்தம் எதுவும் கிடையாது.
எங்களுக்கு வேற இடமும் கிடையாது. மாநில கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த இடம், இந்த ஹாஸ்டல் அதுக்காக பிரத்யேகமா பயன்படுது. அதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்ல. எங்களுக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த விடுதி இன்னும் செப்பனே செஞ்சா பரவாயில்ல. ஏன்னா சினிமாக்காரர்கள் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வராங்க. அவங்க மட்டும் எங்களோட விடுதியை நல்லா கம்பீரமா போஸ்டர்ல காமிச்சிடறாங்க. நண்பன், ராஜா ராணி, இது மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படங்கள்ல எங்களோட விடுதியை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும், ஒரு மருத்துவமனையா இருக்கட்டும், ஒரு ஜெயில் சீனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சீன்ல அவங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க வரவங்க பல்வேறு இடத்துல ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க போல. அதே அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக எங்க மாணவர்களுக்காக இந்த விடுதியில நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது ஹேமா, அந்த மாணவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த கல்லூரியோட விடுதி ஷூட்டிங் ஸ்பாட்டாக பயன்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு எந்தவித ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. கிட்டத்தட்ட 115 ஆண்டுகால வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கட்டடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக தங்கி படிச்சு வர்றோம். ஆனால் எங்களுக்கு இந்த கட்டடத்தில் தங்கி படிப்பதற்கு ஒரு அச்ச உணர்வோடு தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் கோகுல். தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பல புராதன கட்டிடங்கள் என்று பார்க்கும் பொழுது மிக அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான கட்டிடங்கள் இருக்கின்றது. இந்த கட்டிடங்களை பொறுத்தவரை பாதுகாப்பு பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் அந்த பகுதியில் இருக்கிறது. மேலும் இது பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய புராதன கட்டிடங்களின் நிலை பற்றி பார்த்து வருகிறோம். திரு சுரேஷ் அவர்களிடத்தில் பேசலாம். சரி, இப்போ மற்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புராதன மற்றும் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்க என்ன மாதிரியான வழிமுறைகளை அவங்க கையாளுறாங்க? அந்த வழிமுறைகள் நம்மளுடைய தமிழகத்திற்கு அமல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? சுமாரா பொதுவா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதே பிரச்சனை தான் மற்ற மாநிலங்கள்லயும் இருக்கு. இப்போ இதே ஆர்கியலாஜிக்கல் சர்வே கீழே சில மானுமெண்ட்ஸ் எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்க மாநிலத்தோட ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க சிலதை பாதுகாக்கிறாங்க. இதுக்கு வெளியில இருக்கிற பழமையான கட்டிடங்கள்னு பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல சில சிட்டிஸ் அவங்க இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ், முனிசிபாலிட்டியோ இல்ல அவங்க கார்பரேஷன் இல்ல அந்த மாதிரி லோக்கல் அத்தாரிட்டிஸ் பாம்பே, மும்பைலயோ இல்ல அஹமதாபாத், டெல்லி, இந்த மாதிரி சில நகரங்கள்ல அவங்க லோக்கல் அத்தாரிட்டிஸ் நம்ம இப்ப சிஎம்டிஏ பண்ணிட்டு இருக்கிற லிஸ்ட் மாதிரி லிஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு கைட்லைன்ஸ் இவால்வ் பண்ணிருக்காங்க. அந்த பழமையான கட்டடங்கள்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு. சோ அவங்க அது பிராரம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த சிட்டிக்குள்ள பண்றாங்க. அதே மாதிரி சென்னைக்கும் பண்ணலாம், மதுரை, தஞ்சாவூர், வேற சில சிட்டிஸ்க்கும் பண்ணலாம். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம லிஸ்ட ரெடி பண்ணணும். நம்ம சர்வே பண்ணி எத்தனை பில்டிங்ஸ் இருக்கு. சில கட்டிடங்கள் பாக்கிறதுக்கு பழமையா இருக்கும், ஹெரிட்டேஜ் மாதிரி இருக்கும், ஆனா அது பழமை இல்ல. சிலது அதே மாதிரி பாக்கிறதுக்கு ரொம்ப புதுமையான கட்டடம் மாதிரி தெரியும், ஆனா அது நிஜமாவே ரொம்ப வரலாறு பெற்ற கட்டடமா இருக்கும். சோ அதை சர்வே பண்ணினப்பதான் நம்ம அந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொண்டு வர முடியும். தொடர்ந்து பேசலாம் திரு சுரேஷ். தமிழகத்தில் சென்னை மட்டுமல்லாமல் பல நகரங்களில் புராதன மற்றும் பழமை வாய்ந்த கட்டிடங்கள் பல இருக்கின்றன. அவை பாதுகாக்கப்படாமல் சிதிலமடையக்கூடிய நிலைக்கு செல்வதற்கு முன்பாகவே அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பல மாநிலங்களில் உள்ளூரை சேர்ந்த ஒரு அமைப்பின் மூலம் அந்த கட்டிடங்கள் பாதுகாக்கப்படுகிறது என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. தமிழகத்திலும் இந்த முறையை பின்பற்றலாம். ஆனால் அதற்கு முன்பாக எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு விவரம் முதலில் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், 2012ஆம் ஆண்டு எழிலகத்தில் நடைபெற்ற தீ விபத்தின் போது அப்போ ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. பழமையான மற்றும் பாரம்பரிய கட்டிடங்கள்ல தீயணைப்பான் கருவிகள் பொருத்தப்பட வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை அதை நவீனப்படுத்த வேண்டும். அது சரியாக செயல்படுகிறதா என்பதை ஒவ்வொரு முறையும் அதை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இப்போ இந்த மாதிரியான முறைகள் எல்லாமே பின்பற்றிட்டு இருக்காங்களா? எல்லா பழமையான கட்டிடங்களையும் இந்த செயல்பாடு முறையாக இருக்கிறதா? அதாவது பழமையான கட்டடத்துல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அந்த பழமையான கட்டடம் எப்படி கட்டப்பட்டது என்பது குறித்து புதிய தொழில்நுட்பத்துக்கு, அதாவது என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினார்கள் என்பது குறித்து அதை கண்டறிவதே தற்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாக அதற்குரிய வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு 200 ஆண்டுகளுக்கோ 100 ஆண்டுகளுக்கோ முன்னாடி கட்டப்பட்ட பழமையான கட்டடம் தற்பொழுது எந்த நிலையில் கட்டப்பட்டது, எந்தெந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினார்கள், எந்தெந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்துறாங்க, தற்பொழுது அதை பராமரிப்பதற்கோ புதுப்பிப்பதற்கோ அந்த கட்டடத்தை வேலை பார்க்கும்போது வேறு ஏதாவது
ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமா, அந்த கட்டிடத்துக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமா என்பது குறித்து ஒரு அச்ச உணர்வோடு அதற்கான ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களே தற்பொழுது ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. அதே போன்று அந்த விபத்துக்கு அப்புறம் வெளியில கட்டிட விபத்திற்கு அப்புறம் தீ கட்டுப்படுத்தக்கூடிய தீ அணைப்பான்கள் ஒவ்வொரு கட்டிடத்திலையும் பழமையான கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பெரிய கட்டிடங்கள்ல பொருத்த வேண்டும் என ஏற்கனவே அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற தீ விபத்துகள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன, சரியாக ஒரு பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இது குறித்து மேலும் சமூக ஆர்வலர்களிடமே கேட்கலாம். சார், இப்ப இந்த தீ விபத்துகள்லாம் ஏற்படுவதற்கு தீ அணைப்பான்கள் ஒவ்வொரு கட்டிடங்களையும் வைக்கணும்னு அரசு விதிமுறைகள் இருந்தது, அதை இப்ப பின்பற்றாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. பொதுவா புதிய கட்டிடங்கள்ல பின்பற்ற அளவுக்கு இந்த மாதிரி பிரதான கட்டிடங்கள்ல பின்பற்றதே கிடையாது. குறிப்பா அதை ரொம்ப கவனமா செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பாதுகாக்க முடியும். ஏன்னா எல்லா இடங்களிலும் தீயணைக்கக்கூடிய சின்ன சின்ன கருவிகளோ அல்லது எந்த இடத்துல பழுது ஏற்படும் அப்படிங்கிற முறையை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதை வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா தான் பார்க்கணும். குறிப்பா என்னன்னா திரும்ப என்ன சொல்லணும்னா, ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது அரசுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிரதான கட்டிடங்களை பாதுகாக்கணும்னா முதல்ல இந்த கட்டிடத்தினுடைய பழைய மாடல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். உதாரணமா மகாராசப்பட்டினம் அப்படிங்கிற படத்துக்கு அந்த இயக்குனர் விஜய் எடுத்துக்கிட்ட சிரத்தைகள் பயங்கரம் அதிகம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 படங்களுக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இருந்து ஒரு இயக்குனரால ஒரு தயாரிப்பாளர் ஒரு பிரைவேட்ல இருக்கக்கூடிய தயாரிப்பாளரால அது முடியும் போது அரசு என்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த அரசு நிறுவனம் இதை பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய கவனம் செலுத்த முடியும். அதுக்காக உழைக்கணும். மெனக்கட்ட ஒரு வருடமாவது இந்த பிரதான கட்டிடங்களை பாதுகாப்போம், அதற்கான கேம்பெயின் நடத்துறது, பள்ளி குழந்தைகள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்துறது, கல்லூரி மாணவர்களிடத்தில் இந்த கேம்பெயின் பற்றி சொல்றது, ஒவ்வொரு இடங்களிலும் பிரதான கட்டிடங்களினுடைய படங்களை வைத்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவது, ஒவ்வொரு பூங்காக்களிலும் பிரதானமான கட்டிடங்களுடைய படங்களை வைத்து இது இப்படி இருந்தது, இது இப்படி எல்லாம் இருக்கு, இவங்க எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா தான் சாதாரண பொதுமக்களுக்கு, கடைக்கோடி மனிதனுக்கு கூட இந்த கட்டிடம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அது பல இடங்கள் இருக்கு. உதாரணமா பிஜப்பூர் கோல்கண்டா உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய இடம். அங்க ஒரு ஒளி கண்காட்சி வச்சிருக்காங்க. நான் சமீபத்தில் அதை போய் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப அந்த அரசு பிஜப்பூர் கோல்கண்டாவில் இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டிடத்தை, பழைய உதாரணமா நம்ம ஊர்ல பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையவே கருப்பட்டி, சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கூடு இதையெல்லாம் வச்சு கட்டினாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சான்? அதே மாதிரி இதை அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கறது எல்லாத்துக்குமே ஒரு மாற்று இருக்குல்ல. அந்த மாற்றை உருவாக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கின மாடர்னைசேஷன் சொல்றாங்க. புதிய நவீன யுக்திகள் எல்லாம் வந்திருக்கு. இத பழைய யுக்திகளை புதிய நவீன யுக்திகளை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறத அரசு தான் திட்டமிடணும். 100 ஆண்டு பழமையான கட்டத்துல எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்த தீ விபத்துல கூட எளிதில் ஒரு தீப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த மரப்பொருட்களை பயன்படுத்தி இந்த கட்டணம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி விவரங்கள் ஏதாவது வெளியில இருக்கா? அதற்கான காரணங்கள் என்ன? உதாரணமா நீங்க பாம்பன் பாலம் எடுத்துங்க. பாம்பன் பாலத்துல துருப்பிடிக்காத பெயிண்ட சிக்கிரி தான் கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால ரகுபதி என்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சார். அது அவ்வளவு பெரிய அந்த பாலத்துல துருப்பிடிக்காம இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப அதுக்கான தொழில்நுட்பத்தை நம்ம உருவாக்க முடியும். இப்ப எந்த பிரதானமாக இருக்கக்கூடிய மரங்களில் முழுக்க தேக்கு அல்லது உதியங்கட்டைகள்ல அல்லது மற்ற கட்டைகள்ல உருவாக்கும் போது அந்த கட்டைகளில் தீப்பிடிக்காத கூடிய அளவிற்கு என்ன பெயிண்ட் நம்ம உருவாக்கலாம். அதுல பெயிண்ட் அடிக்கணும், என்ன பெயிண்ட் இருக்கலாம் அப்படின்னு எவ்வளவு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரிசர்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த பிரதானமான இந்த கட்டிடங்கள்ல தீப்பிடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறத நாம அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தி அதை நம்ம செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம். மரங்கள்ல பெயிண்ட் அடிச்சா தீப்பிடிக்காம போயிருப்பது. எவ்வளவோ இடங்கள்ல கூரைகள்லயே தீப்பிடிக்காத அளவுக்கு பண்ணிருக்காங்க. இப்ப சமீபத்துல நீங்க திடீர்னு குடிசைகள்லாம் தீயறிஞ்சு போகுது. அந்த குடிசைகள் தீயறிஞ்சு போனதுக்கு அப்புறம் மாற்று என்ன பண்ணாங்க? கட்டடம் கட்டி கொடுக்கணும்னு யோசிச்சாங்கல்ல, அதே மாதிரிதான் ஒரு கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கலாம் அல்லது அஸ்பெஸ்டாஸ் போடலாம்னு பண்ணது மாதிரி இந்த பழைய மரக்கட்டைகள்ல குறிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க தேக்கு மரமே தேக்கெல்லாம் எளிதில் தீப்பிடிக்காது. அப்ப எளிதில் தீப்பிடிக்காதுன்னா அது நாளான தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வயசாகும் போது. அப்ப அந்த வயசாகும் போது அதை எப்படி ரெனோவேட் பண்ணலாம்? அதை தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு என்ன வேதிப்பொருள்கள் இருக்கும் அப்படின்னு. நம்மளோட மிகப்பெரிய எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு தமிழ்நாட்டில், காரைக்குடியில மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட். அது அந்த இன்ஸ்டிடியூட் சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. ஒரு சில பழைய கட்டிடங்கள்லாம் இடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு சில இடங்களை பார்க்க முடியுது. அப்ப பழைய கட்டிடங்களுக்கும் தற்பொழுது கட்டக்கூடிய புதிய கட்டிடங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க? குறிப்பா ஒரு பழைய கட்டிடங்கள் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வினை மேற்கொண்ட என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முழுக்க இயற்கை சார்ந்த பொருள்களை வைத்து கட்டப்பட்டதான் பழைய கட்டிடங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கடுக்காய், சுண்ணாம்பு. அது சுண்ணாம்புனா இப்ப இருக்கிறதெல்லாம் கெமிக்கல் சுண்ணாம்பு தான் இருக்கு. அது உண்மையிலேயே பாறைகளை தோண்டும் போது பாறைகளில் இருந்த சுண்ணாம்பு.
தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நிப்பாட்டுறதுக்கு சொதிமணலா இருக்குறதுனால குஜராத் பகுதியிலிருந்து ஒரு மணலை எடுத்துட்டு வந்தா அந்த மணலை வந்து சரியா நிறுத்த முடியுங்கிறதுனால குஜராத் பகுதியிலிருந்து மணலை கொண்டு வந்து கொட்டி அதுக்கு மேலதான் கோபுரங்களை ராஜராஜ சோழன் கட்டியிருக்கான். அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய நவீன கட்டிடங்கள்லாம் என்ன அப்படின்னா எல்லாமே கெமிக்கலால் ஆனது, வேதிப்பொருள்களால் ஆனது. எப்படி பசுமை ஒன்னு ஒன்னா அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி பசுமையால் உருவாக்கப்பட்ட பழமையான கட்டிடங்களும் கெமிக்கலால் உருவாக்கப்பட்ட புதிய கட்டிடங்களுமே மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதுதான். அப்ப அந்த கெமிக்கல்ல உருவாக்கக்கூடிய கட்டணங்களுடைய டியூரேஷன் என்னன்னு பார்த்து அதனுடைய ஆயுள் காலம் என்னன்னு பார்த்து இந்த ஆயுள் காலத்தில் இருக்குன்னா அந்த ஆயுள் காலத்தில் நீட்டிக்கு என்ன பண்ணணுங்கிறது மாடர்னைசேஷன் யோசிக்கணும். அவசரமா வந்து தீப்பெட்டி அடுக்கணும் மாதிரி எல்லாம் கட்டும்போது அதற்கான ஆயுள் காலத்தை யோசிக்கணும். ஆனா அங்க அப்படி இல்லை. இப்ப கல்லணையில கரிகாலன் கட்டியிருக்கான் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய நாட்கள், இன்னும் என்ன சொல்லலாம், சுயநலமே இல்லாமல் இதுல இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை கொண்டு வந்து கட்டினா. அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன் கைதிகளை கொண்டு வந்து அவன் கட்டினா அப்படின்னா அதனுடைய தொழில்நுட்பத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி வெறும் கைதிகளை மட்டும் அவன் கூட்டிட்டு வரல, அதுல தொழில்நுட்பம் தெரிஞ்ச கைதிகளை பூரா எடுத்துட்டு வந்தான் கல்லணை கட்டுறதுக்கு, கரிகால் பெருவளத்தான்னு சொன்னான். அதே மாதிரிதான் நான் சொல்றேன், இதனுடைய பழமைங்கிறது வந்து முழுக்க முழுக்க இயற்கையால் ஆனது. நீங்க இதுல இருக்கிற சுண்ணாம்பு பாறையை வெட்டி எடுக்கிறாங்க, எட்டிக்காய் மரங்களை வெட்டி எடுக்கிறாங்க, கடுக்காய் மரங்களை தேடி கொண்டு போறாங்க, உதிய மரங்களை செயற்படுத்துறாங்க, மஞ்சனத்தினுடைய வார்ப்பிடிப்பை எடுக்கிறாங்க, குதிரையினுடைய சாணி எதுக்காக பயன்படுத்தினாங்க, முட்டை எதுக்காக பயன்படுத்தினாங்க, முட்டை கூட்டை எதுக்காக பயன்படுத்தினாங்க, ஏன் அந்த முள்ள இருக்கக்கூடிய மஞ்சக்கருவை அவங்க பயன்படுத்தல, எதுக்காக கருப்பட்டியை பயன்படுத்தினாங்க, ஏன் வெள்ளக்கட்டியை பயன்படுத்தல, கருப்பட்டியை பயன்படுத்தும் அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். நீங்க கல்கோனா முட்டாய் செய்யறது வெள்ளத்துல செய்யற கல்கோனா முட்டாய்க்கும் கருப்பு ஒட்டியில செய்யற கல்கோனா முட்டாய்க்கும் இருக்கக்கூடிய உறுதி வேற. அதனாலதான் இதையெல்லாம் புரிந்து ஆராய்ந்து அறிந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவமைத்து கட்டினாங்க. ரொம்ப காலமா இருக்கணும், 100 வருஷம் இருக்கணும்னு. ஆனா இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பம் அப்படி இல்லை. அதாவது ஹேமா, சமூக ஆர்வலர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. தற்பொழுது இது குறித்து பழமையான இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டடத்தை அரசு உடனடியாக ஆய்வு செய்து அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையையும் தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாகவும் கருத்தாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், சென்னையில் இருக்கக்கூடிய பல பழமையான பாரம்பரியமிக்க கட்டிடங்கள் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த பொருட்களால் கட்டப்பட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த இயற்கை சார்ந்த பொருட்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த பல்வேறு விதமான ஒரு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். புராதன சின்னங்களை பாதுகாப்பது நம்முடைய அரசு மட்டுமல்லாமல் சமூகத்தின் கடமை என்றும் கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இது குறித்த பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய புராதன கட்டிடங்களின் நிலை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது முன்னாள் டிஜிபி திரு ரமணி அவர்கள் கட்டிடங்களில் ஏற்படக்கூடிய தீ விபத்தை தடுப்பது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். இப்ப இருக்கிற ஹெரிடேஜ் பில்டிங்ஸ்ல வந்து ஒரு ரீ எக்ஸாமினேஷன் தேவை. அந்த பில்டிங் வந்து சேஃபா இருக்கிறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் ரொம்ப அவசியம். இன்னொன்னு, பில்டிங் ஃபயர் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஃபயர் ஒன்று நடந்துருதுன்னா ஃபயர் ஃபைட்டிங் இருக்கட்டும். பெஸ்ட் அணுகுமுறை என்னன்னா ஃபயர் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஃபயர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு பல முறைகள் இருக்கு. ஒரு முக்கியமான சொல்ல போனா குட் ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங்னா ஒழுங்கா வச்சுக்கிறது. அந்த வயரிங் எல்லாம் ப்ராப்பர்லி இன்சுலேட்டட், நல்ல ஹை குவாலிட்டி ஃபயர் ரெசிஸ்டன்ட் வயரிங் யூஸ் பண்ணா பிரச்சனையே இல்லை. மூணாவது வந்து இந்த நெக்லிஜென்ஸ். நிறைய ஃபயர் வந்து அக்கறையின்மையால ஆறுது. அக்கறையின்மை என்ன சொல்றது, எல்லாமே அக்கறையின்மையா வச்சுக்கலாம். அக்கறையின்மை இல்லாம ப்ராப்பர் ட்ரைனிங், சேஃப்டி, நெக்லிஜென்ஸ் இல்லாம பார்த்துட்டாலே ஃபயர் தடுத்து விட்டுடலாம். அடுத்தது வந்து இந்த எக்ஸிட் ரூட்ஸ் ஏதாவது இருக்கிற இடத்துக்குள்ள ப்ராப்பர் எக்ஸிட் எப்படின்னா அதையும் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். பழங்காலத்து கட்டடங்கள் வந்து இந்த காலத்து ஸ்பெசிபிகேஷன் படி கட்டல. இந்த காலத்து செட் பேக்ஸ், பில்டிங் ரெகுலேஷன்ஸ் வந்து செட் பேக், ரோட் வித், அது இதெல்லாம் வச்சு பிளான் அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க. அது மெயின் ரீசனே வந்து ஃபயர் ஃபைட்டர் ஏதாவது தீ விபத்து நடந்தா தீயணைப்பு வண்டிகள், தீயணைப்பு துறையினருக்கு போயிட்டு வரதுக்கு ஏதுவாக ஃபைட் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த காலத்து பில்டிங் ரெகுலேஷன் வச்சிருக்கு. அந்த காலத்து அப்படி வைக்கல. அந்த காலத்து அவ்வளவு பிரஷர் இருந்துட்டுல ஊர்ல. அதனால அப்படியே அந்த கட்டடத்துக்கு சுத்தியவர் நிறைய கட்டடங்கள் வந்துடுச்சு. அதனால ஃபயர் ஃபைட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது.
தற்பொழுது இருக்கக்கூடிய பழமையான கட்டிடங்களில் தீயணைப்பு சாதனங்கள் என்பது மிகவும் கவனமாக பொருத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. திரு சுரேஷ் அவர்கள் எடுத்து பேசலாம். சார், இப்போ பழமையான புராதன கட்டிடங்கள் சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல இடங்கள்ல இருக்கு. இப்போ அந்த கட்டிடங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றவும் அந்த கட்டிடங்களை பாதுகாக்கவும் என்ன மாதிரியான தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன முறைகள் இருக்கு? இப்போ பழைய கட்டிடங்களை பாதுகாக்கணும்னா அது தனி சயின்ஸ். அது புதிய கட்டிடங்களை பாதுகாக்கிறது வேற, இது வேற. பட் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்லயோ இல்ல ஆர்கிடெக்சர் காலேஜஸ்லயோ எல்லாம் புதிய கட்டிடங்களை பாதுகாக்கிறது, புதிய கட்டிடங்களை கட்டுறதை பத்தி தான் கற்றுக் கொடுக்கறாங்க. ஸோ இது பழைய கட்டிடங்களை பாதுகாக்கிறதுக்கு தனி ஸ்கில்ஸ் தேவை. அந்த பழைய லைன் பிளாஸ்டர், சுண்ணாம்பு பிளாஸ்டர் எப்படி அப்ளை பண்ணாங்க, அப்ப இருக்கிற செங்கல் சைஸே வேற, இப்ப இருக்கிற செங்கல் சைஸ் வேற. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியர்ஸ் அந்த பழைய கட்டட கலையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சரியா பாதுகாக்க முடியும் இந்த பழைய பில்டிங்ஸ். தொடர்ந்து பேசலாம் சார். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழைய கட்டிடக்கலை என்பது புதிய தொழில்நுட்பத்துடன் அப்படியே வேறுபட்டதாக இருக்கிறது. இதற்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி இங்கே நடத்தப்பட வேண்டும். அதற்கு தேவையான முழு விவரங்களையும் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ இந்த புராதன கட்டிடங்களை பாதுகாக்க தமிழக அரசு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தனி ஆணையத்தையே அமைச்சது. இப்ப அந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் என்பது எப்படி இருக்கிறது? 2010ஆம் ஆண்டு அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஆணையம் தற்பொழுது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழமையான கட்டடங்களை கணக்கெடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை எந்தெந்த விதத்தில் பராமரிக்கலாம், அதை பராமரிப்பதற்கு என்னென்ன விதிமுறைகளை விதிப்பது என்பது குறித்து அந்த ஆணையம் தற்பொழுது கணக்கெடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த பணிகள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடந்து வருவதாக அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த ஆணையத்துடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து சமூக ஆர்வலர்களிடமே கேட்கலாம். சார், இப்போ 2010ஆம் ஆண்டு ஒரு ஆணையம் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. அந்த ஆணையத்தோட செயல்பாடு இப்ப எப்படி இருக்கு, இன்னும் அந்த ஆணையம் எப்படி எப்படிலாம் செயல்பட வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாக? இல்ல, குறிப்பா 2010 மட்டும் இல்ல, நீங்க 1992 என்றக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அப்பவே இப்படி ஒரு ஆணையம் உருவானது, பிரதான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. 2010 போட்ட ஆணையம் கூடும்போது மிகப்பெரிய அளவுல பிரசித்தி பெற்ற குழுவாக இருந்தது. நான் கூட நினைச்சேன் பெரிய அளவுல ஒர்க் பண்ண போறாங்கன்னு. இப்போ ஒரு 2010க்கு அப்புறம் எத்தனாவது வருஷம் நீங்க பாத்துக்கங்க, இதுவரைக்கும் அந்த ஆணையத்தினுடைய என்ன கூடியிருக்கிறது, என்ன செய்திருக்கிறது என்பதில் எந்த விதமான தரவுகளுமே கிடையாது. என்ன செஞ்சிருக்காங்கிறது கூட கிடையாது. அது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ உதாரணமா ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1998ல் மானாமதுரைங்கிற ஊர்ல பக்கத்துல இடைக்காட்டூர்ங்கிற ஊர்ல ஒரு தேவாலயம் இருக்கு. இடைக்காட்டூர் சர்ச்சின் பேர் அதுக்கு. 100 வருடங்களுக்கு முன்னால் உள்ள தேவாலயம். அங்க பாதிரிமார்கள், உதாரணமா சேசு சபை பாதிரிமார்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த கோவில், அவங்க தொழில்நுட்பத்தை ரஷ்யா, அமெரிக்கன், இங்க எல்லாம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் கூட்டிட்டு இங்க பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் பண்ற இடத்துக்கு பின்னாலேயே சமாதியும் இருக்கும், உள்ள பீரோ மாதிரி இருக்கும், எடுத்து சமாதிகளை பாத்துக்கலாம். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் வரைக்கும் அந்த பிணங்கள் பாதுகாப்போட இருக்கு. இன்னைக்கு அந்த இடைக்காட்டுல இருக்கு. இப்ப அதை புதுமைப்படுத்திருக்காங்க. 1998க்கு அப்புறம் ரஷ்யாவில இருந்து, அமெரிக்காவில இருந்து எல்லாரையும் கொண்டு ஒரு தனியார் அமைப்பு, ஒரு சேசு சபை அமைப்புல இருக்கிறவங்க ஒருங்கிணைந்து இடைக்காட்டூர் தேவாலயத்தை உருவாக்கி இருக்கும் போது அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒர்க், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சீரியஸான பணி இருக்கு. அது ரொம்ப முக்கியமான பணியா நான் பாக்குறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த 2010 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு எவ்வளவு சீரியஸா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா என்னுடைய ஆலோசனையாக, ஒரு சமூக ஆர்வலர் என்கிற அடிப்படையில் என்னுடைய ஆலோசனையாக என்னன்னா, அந்த குழு மீண்டும் ஒரு முறை கூட்டப்பட்டு மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் இருக்கக்கூடிய பிரதான சிற்பங்களை ஆய்வு செய்து, பிரதான கலாச்சார வடிவங்களை ஆய்வு செய்து, ஆய்வு பெற்று மிகப்பெரிய முனைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எனக்கு தெரிய ஒரு 1000, 2000, 3000க்கு மேற்பட்ட முனைவர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பழமையான முறையையும் இந்த முறையையும் பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய குழுவை, 10 பேர்லாம் கூட குழுவா போடக்கூடாது. இப்ப இந்த பழமையான கட்டடங்கள்ல நிறைய பொதுமக்கள் தங்கியிருக்காங்க. இன்னமும் பழமையான கட்டடங்கள்ல இப்போ கூட இந்த விக்டோரியா விடுதியில கூட மாணவர்கள் தங்கியிருக்காங்க. இதற்கு அரசு இப்போ உடனடியாக என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்? இந்த கட்டடங்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்? ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே அவசரமாக ஒரு மாற்று அலுவலகத்துக்கு மாற்றாங்க. விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக அரசு உடனடியாக செய்ய வேண்டிய நடவடிக்கை இல்ல, உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இங்க இருக்கிற மாணவர்களுடைய நிலையை முதல்ல கணக்கில் எடுத்துக்கணும். மாணவர்களும் எந்த பிரதான கட்டிடங்கள் இருந்தாலும் மாணவர்களுடைய கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க முதல்ல இடம்பெயர செய்யணும்.
இடம்பெயர்வது என்பது ஒரு குறுகிய காலத்தை வச்சிருக்கணும். 6 மாசம் வரைக்கும் தான் நீங்க இடம்பெயர்றீங்க, 6 மாசத்துக்குள்ள இந்த கட்டிடத்தை முடிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு முதல்ல வரணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று போடணும். அதுக்கப்புறம் முழுமையா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்ங்கிறது ஆராய்ந்து அதை டெய்லி பாக்குற ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கணும். ஃபோர்ஸ் ஆஃப் 80 அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கிறது மாதிரி இந்த கட்டடங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கணும். இதுல வந்து பொதுமக்கள் சார்பாக இயங்குறவர்களையும் மாமன்ற பிரதிநிதிகள் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாதிரியான நபர்களை வந்து சும்மா ஒரு பேருக்காக போடாமல் உண்மையிலேயே சமூக அக்கறை உள்ளவர்களை வந்து இதுல வந்து போடணும். குறிப்பா இந்த மாதிரியான பழமையான கட்டடங்கள் மீது யார் மிகுந்த நம்பிக்கையும் பாசமும் நேசமும் காதலும் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொண்ட கமிட்டியா இருந்துச்சுன்னா, பொதுமக்கள் மீது அக்கறையுள்ள கமிட்டியா இருந்தா நல்லா இருக்கும். அதாவது சார், இப்ப இந்த மாணவர்களுக்கு இந்த மாற்று ஏற்பாடுன்னு சொல்றீங்க, வேற ஏதாவது தொழில்நுட்பத்தை இந்த கட்டடத்தை வேற என்ன மாதிரி மாற்றலாம்? அருங்காட்சியகமா மாற்றலாமா, இல்ல வேற ஏதாவது என்ன மாதிரி இந்த பழமையான பாரம்பரிய கட்டடத்தை என்ன மாதிரி வேற எதை மாதிரி மாற்றலாம்? இல்ல, அதான் நான் சொல்ல, அந்த பிஜப்பூர் கோல்கண்டா உதாரணத்தை தான் சொல்லுவேன். இவ்வளவு அற்புதமான இந்த கட்டிடத்தை மிக அழகாக சரி செய்து ஒளி கண்காட்சிகளை உருவாக்கி இந்த மாதிரி இருக்கிற எல்லா கட்டிடத்தையும் கண்காட்சியாக மாற்றலாம். உதாரணமா இதை ஷூட்டிங்ஸ் பயன்படுத்தும் போது எவ்வளவு ஷூட்டிங்ஸ் இதை பயன்படுத்திப்பாங்க, அதுல இருந்து வந்த தொகையவே எடுத்து கூட நேரம் இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக மாற்றி இருக்கலாம். மாணவர்கள் சொல்வது மாதிரி இது வந்து ஒரு காட்சி பொருளாக மட்டும் பயன்படுத்தாமல் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிலையில இந்த இதை மாற்றணும்னா அரசாங்கம் உடனடியாக இது வந்து ஒரு ஒளி கண்காட்சி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதானமான பகுதியாக மாற்றலாம். அதாவது ஹேமா, சமூக ஆர்வலர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதாவது பாரம்பரிய கட்டடத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசு உடனடியாக ஈடுபட வேண்டும். அந்த ஆணையத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். ஆணையம் வந்து ஒரு பேரளவில் இல்லாமல் உடனடியாக என்னென்ன தேவைகளை உடனடியாக செய்ய வேண்டுமோ அதை வந்து அந்த ஆணையம் விரைவாக கூடி உடனடியாக செய்ய வேண்டும். இந்த ஆணையத்தில் இந்த பாரம்பரிய கட்டடங்களை பற்றி பாசமும் உள்ள அந்த சமூக ஆர்வலர்களையும் அந்த ஆணையத்தில் இணைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய முக்கியமான கருத்தாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், திரு சுரேஷ், இப்போ அங்க பேராசிரியர் காளீஸ்வரன் சொன்னாரு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடணும் அப்படின்னு. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான மற்றும் புராதன கட்டிடங்களை பாதுகாக்க அரசு என்ன நடவடிக்கைகள்ல இறங்கணும், இதுல பொதுமக்களின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? முதலாவது அந்த சர்வே நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட்ல புது சர்வே பண்ணிட்டு இருக்காங்க 2010 சோ அந்த சர்வேயை கொஞ்சம் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு எத்தனையோ தீ விபத்து நேர்றது எவ்வளவோ நாளுக்கு நாள் நம்ம பில்டிங்ஸ் இழந்துட்டு இருக்கோம். சோ அதை தடுக்கிறதுக்கு சர்வேயை எவ்வளவு குயிக்கா நம்ம கம்ப்ளீட் பண்றோமோ அவ்வளவு நல்லது. பட் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய வேலை. எனக்கு அது வந்து எல்லா பில்டிங்ஸும் புக்ஸ்லயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ பப்ளிஷ்ட் அக்கௌண்ட்ஸ் கிடையாது. தெருவா லொக்காலிட்டியா போயிட்டு தான் அந்த பில்டிங்கை பார்த்து அங்க ஓனர்ஸ இன்டர்வியூ பண்ணி அந்த பில்டிங்ஸோட ரெக்கார்ட்ஸை பார்த்து தான் இந்த சர்வேயை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ் இல்ல வெளியில அவுட் சைட் எக்ஸ்பர்ட்ஸ் வேணாலும் இன்வால்வ் பண்ணி இந்த சர்வேயை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் இவால்வ் பண்ணணும். இந்த சர்வே பண்ணின பில்டிங்ஸ்ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உள்ள ஏதாவது மாறுதல் பண்ணலாமா, இல்ல ஏதாவது ரூம் கட்டலாம், பாத்ரூம் கட்டலாமா, இல்ல கட்டக்கூடாதா, டிமாலிஷன் பண்ணலாமா கூடாதா, வெளியில ஏதாவது எனக்கு சில வேளையில உள்ள பண்றது ஒண்ணு வெளியில பண்றது கூடாது. எனக்கு பக்கத்து பில்டிங்ஸும் அதோட ஒத்து போகணும். உள்ள என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், வெளியில என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். அந்த கைட்லைன்ஸ் ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்கணும். பொதுமக்களோட கோஆபரேஷன் இல்ல, யாராவது இந்த பில்டிங் நம்ம ஹெரிடேஜ் பில்டிங் சர்வே பண்ணினப்புறம் கூட கோர்ட்டுக்கு போகலாம். இத பில்டிங் ஹெரிடேஜ் இல்ல, எப்படி கவர்மெண்ட் இது ஹெரிடேஜ் பழைய பில்டிங்னு சொல்றதுன்ட்டு. சோ பொதுமக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சுரேஷ். சென்னையை பொறுத்தவரை பல நூற்றுக்கணக்கான புராதன கட்டிடங்கள் சென்னையினுடைய வரலாற்று சிறப்பை எடுத்து கூறும் நினைவு சின்னங்களாக இருக்கின்றன. மேலும் அதில் பல அலுவலகங்கள் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றன. தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரிமுனையில் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்து என்பது பல கேள்விகளை முன்னிறுத்தி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல பழமையான புராதன கட்டிடங்களின் நிலை என்பது தற்பொழுது மிகவும் அபாயகரமான சூழலில் இருக்கிறது. பழமையான கட்டிடக்கலையை பொறுத்தவரை முழுக்க இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு கட்டிடக்கலை அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை ஆய்வு செய்யக்கூடிய பலவிதமான நெறிமுறைகளை இதில் புகுத்தி அந்த பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும். பழமையான கட்டிடங்களின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய
அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு கமிட்டியை உருவாக்கி அதில் ஈடுபட செய்ய வேண்டும். தமிழக அரசு இந்த புராதன கட்டிடங்களை பாதுகாப்பதற்காகவே ஒரு தனி ஆணையத்தை அமைத்திருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. அந்த செயல்பாடுகளின் மதிப்பை கூட்ட வேண்டும். மேலும் இதற்கு முன்னதாக சென்னையில் இருக்கக்கூடிய மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல புராதன பாரம்பரியமிக்க கட்டிடங்கள் எவை என்பது வீதி வீதியாக சென்று முதலில் கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் இதை அத்தனையும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் கோகுல் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு சுரேஷ் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.